சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா G65 சிம்பிள் மேக்ரோ காலை யூஸ் பண்ணி நம்ம த்ரெட்டிங் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு ஏன்னா ஆஸ் ஒன்னில் வந்து ஏல ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதை வந்து ஆஸ் ஒன் லோக்கல் வேரியபிளில் போய் அந்த வேல்யூ வந்து அசைன் ஆயிரும். ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம் போகலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் ஒரு 50ல் மெயின் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போடுற ஃபார்மேட் பார்த்திங்கன்னா ஐடி த்ரெட்டுக்கு த்ரெட்டோட போர் டயமீட்டர் பார்த்திங்கன்னா 72 mm. த்ரெட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 20 mm. த்ரெட் லென்த்து 20 mm. டிபிஐ பார்த்திங்கன்னா 11 டிபிஐ கொடுக்குறேன். அதாவது 1 இன்ச்சுக்கு வந்து 11 மர 11 டிபிஐ கொடுத்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். N1 G28 U0 W0 டூல் நம்பர் கொடுத்துக்கிறோம், 7 கொடுத்துக்கிறோம். அடுத்து ஆர்பிஎம் கொடுக்கணும், G97 எஸ் ஒரு 700 கொடுத்துக்கிறேன். M3 இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போர் டயமீட்டர் 72 கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு 3 வந்து மைனஸில் பொசிஷன் பண்ணிக்கலாம். G0 X 69 Z 25. அடுத்து G0 Z 5ல் பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம G65ல் கால் பண்ணிக்கலாம் சப் ப்ரோக்ராமில். G65 சப் ப்ரோக்ராம் நம்பர் பார்த்திங்கன்னா 101ல் கொடுத்துக்கிறேன். 101ல் நம்ம தனியாக பண்ணிக்கலாம். இப்போ போர் டயமீட்டர் 72 இல்லைங்களா, அதனால் நான் வந்து ஏ அட்ரஸ் கொடுக்குறேன், A 72 mm. அடுத்து பி வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டோட லென்த்து 20 mm. அடுத்து இந்த டிபிஐக்கு நான் வந்து டி அட்ரஸ் எடுத்துக்கிறேன், டி 11.0 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த G65 வந்து கால் ஆனது பார்த்திங்கன்னா சப் ப்ரோக்ராம் 101 வந்து சப் ப்ரோக்ராம் கால் ஆகும். G0 Z25 கொடுத்து வெளியில் எடுத்துடுறோம், கூலன்லாம் ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஹோம் பொசிஷன் கொடுத்துக்கலாம், G28 U0 W0 M01 M30 கொடுத்து இந்த ப்ரோக்ராம் அவ்வளோதாங்க. மெயின் ப்ரோக்ராமில் இவ்வளோதான் ஃபார்மேட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர் ஆகட்டும் அல்லது ஓடிஆர் ஏதாவது வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது எத்தனை டிபிஐயோ அதை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். நம்ம சப் ப்ரோக்ராமில் ஒரே ஒரு சப் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு நம்ம மெயின் ப்ரோக்ராமில் இந்த 3 இது மட்டும் மாற்றினோன்னா போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகிக்கும். அதுக்கு தான் சப் ப்ரோக்ராம் போட்டு வைக்கிறோம். அந்த சப் ப்ரோக்ராமில் கால்குலேஷனை வந்து இன்புட் பண்ணி வைக்கிறோம். டைரெக்டாக நம்மளுக்கு வந்து கால் ஆகி நம்மளுக்கு த்ரெட்டிங் ப்ரோக்ராம் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது நம்ம வந்து 101ல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சப் ப்ரோக்ராம், அந்த சப் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு
இந்த த்ரெட்டிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு கால்குலேஷன் சப் ப்ரோக்ராம்லாம் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்காக தான் இது. இப்போ வந்து ஆஸ் 9 நம்ம த்ரெட்டிங்க்கு ஃபீடு பிச்சு கொடுப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். ஆஸ் 9 ஈக்குவல் நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு தான் எத்தனை டிபி அப்படின்ட்டு போட்டு கண்டுபிடிப்போம். அப்போ 25.4 டிவைடட் டி வேல்யூ வந்து 11 கொடுத்துருக்கோம். அது டி வந்து எதில் செட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் 7 வேரியபிளில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஆஸ் 7 கொடுக்கணும். இப்போ இந்த லைனில் நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 25.4 divided 11 equal to 2.309 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது எஃப் பிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேஷ் 9ல் வந்து 2.309 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் 3. இந்த ஹேஷ் 3 எதுக்காகனா நம்ம G76 த்ரெட்டிங் சைக்கிளில் ஆஃப் வெயிட் கொடுப்போம் இல்லைங்களா, பி வேல்யூ, அதுக்கு வந்து நம்ம இது ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிறோம். இந்த 0.649 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்ம த்ரெட்டிங்க்கு வந்து 0.649 கொடுப்போம் இல்லைங்களா, கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க, 0.662 அப்படின்லாம் கொடுப்பாங்க. 649 கொடுத்துக்கிறேன் பெருக்கல். இப்போ வந்து நம்ம பிக்சரில் தான் பெருக்குவோம் ஆஸ் 9. அப்புறம் அந்த பி வேல்யூ கொடுக்கணும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மைக்ரானில் மாற்றணும். இப்போ வந்து நம்ம இன்ட்டு 1000 கொடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க இது. இப்போ இந்த லைனுக்கு வேல்யூ எப்படி வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 0.649 இன்ட்டு 2.309 அப்படின்ட்டு வரும். இப்போ இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும், 1.4985 அப்படின்ட்டு வரும். இதை வந்து நம்ம மைக்ரானாக மாற்றும் போது இன்ட்டு 1000 கொடுக்கணும். இன்ட்டு 1000 போடும்போது இன்ட்டு 1000 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1498.5 அப்படின்ட்டு வந்துடும். இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 3 டிஜிட்டுக்கு அப்புறம் மாறி வரும். அது மைக்ரான் வேல்யூ வந்துடும் நம்மளுக்கு. ஓகேங்களா. அடுத்த லைனில் ஆஸ் 5 கொடுக்குறோம். ஏன்னா த்ரெட்டோட ஃபுல் டெப்த்து வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு 0.649 இன்ட்டு ஆஸ் 9. இப்போ வந்து நம்மளுக்கு இது ஆஃப் ஹைட் தான் கிடச்சிருக்குது, 1.4985. அது இன்ட்டு 2 பண்ணும்போது நம்மளுக்கு 2 சைடாக கிடச்சிரும். இப்போ இந்த வேல்யூ 1.4985 இன்ட்டு 2 அப்படின்ட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.997 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது இந்த ஆஸ் 5ல் நம்மளுக்கு வந்து 2.997 இருக்கும். ஆஸ் 3ல் பார்த்தீங்கன்னா 1498 இருக்கும். ஆஸ் 9ல் இந்த 2.309 இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். G0X. இப்போ போல் டயமீட்டர்லேருந்து நம்ம மைனஸில் தான் பொசிஷன் பண்ணணும். அப்போ ஆஸ் 1 மைனஸ் 3 mm கொடுத்துக்கிறோம். 3 mm மைனஸ் பண்ணிக்கிறோம். Z5ல் பொசிஷன் பண்ணிக்கிறோம். இப்போது G76 ஃபார்மேட் எழுதிக்கலாம். G76 P02 அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் பாஸு. அடுத்து 00 சாம்பரு. த்ரெட்டோட ப்ரொஃபைல் வந்து நம்ம இன்ச்சஸ் த்ரெட்டு தான் அடிக்கிறோம். அப்போ 55 டிகிரி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் கட்டு வந்து நம்ம 0.1 கொடுக்குறோம். மைக்ரானில் 100 கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா R
இது வந்து ஃபினிஷிங்க்கு ஸ்டாக் வைக்கிறது. O5 கொடுக்குறேன். கடைசி பாஸ் வந்து O5 ஸ்டாக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வரும். மறுபடியும் G76 எக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டெப்த் எவ்வளோ இறங்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லைங்களா. இந்த 2.997 #5 கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 72லேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆகணும். அப்போ #1 72 இல்லைங்களா. #1 ப்ளஸ் இந்த #5 2.997 இப்போ #5 கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து இசட்டு மைனஸில் தானே நம்மளுக்கு ஜெட் மூவ் ஆகணும். எவ்வளோ கொடுத்துருக்கணும், 20 கொடுக்கணும். த்ரெட் லென்த்து இப்போது #2 கொடுக்கணும். 20 mm #2ங்களா. பி #2ன்னு கொடுத்துருக்கோம் 20 mm. அடுத்து பி வேல்யூ ஆஃப் ஹைட் கொடுக்கணும் இல்லைங்களா. இந்த ஆஃப் ஹைட்டை என்ன கொடுத்துருக்கோம், இங்கே #3ல வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. பி #3ன்னு கொடுக்கணும். இது எப்போ போல நார்மலாக Q100 ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு. அடுத்து பிச்சு வந்து ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் #9ல் 2.309. அப்போ F #9 அப்படின்ட்டு கொடுக்கணும். இந்த சப்ரோகிராம் வந்து எண்டு பண்ணணும் இல்லைங்களா. இப்போ M99 கொடுத்து சப்ரோகிராமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் என்ன வேல்யூ அப்படின்ட்டு இங்கே போட்டாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த சப்ரோகிராமில் ஒரே ஒரு ஃபார்மேட்டு தான் எடுத்துக்கிறோம் கால்குலேஷனுக்காக. நீங்கள் மெயின் ப்ரோக்ராமில் இந்த இடத்துல வந்து போர் டயமீட்ரு அப்புறம் லென்த்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது 11 dpi பதிலாக நம்ம 14 16 அந்த மாதிரி இங்கே மெயின் ப்ரோக்ராமில் மட்டும் இதை மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கால்குலேஷன் பண்ணிக்கும். ஓகே, இது வந்து ஐடி த்ரெட்டுக்கு இந்த ஃபார்மேட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவே நம்ம இப்போ ஓடிக்கு மாற்றணும் அப்படின்னா 2 இடத்துல தான் நம்ம மாற்றணும். நம்ம பொசிஷன் பண்ணுறோம் இல்லைங்களா. பொசிஷன் பண்ணுற இடத்துல இங்கே மைனஸ்ன்னு கொடுத்துருக்கோம், போர்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். அதுவே இப்போது ஓடி அப்படின்னா இந்த ஓடியிலேருந்து ப்ளஸ் பண்ணி தான் கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா. இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணும், இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். சைக்கிளில் ஓடியிலேருந்து மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓடி த்ரெட்டுக்கு இந்த 2 இடத்துல மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சப் ப்ரோக்ராம் வச்சு கால்குலேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மெயின் ப்ரோக்ராமில் இந்த ஒரு லைனில் மட்டும் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் மாற்றிக்கலாம். இதுதான் மேக்ரோ ப்ரோக்ராமு. ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.